கலிங்க விஜயம். அத்தியாயம் 23. கப்பலில் தீ. வல்லபன் ஏறியிருந்த படகு முன்னால் சென்றது. அந்த படகில் சுமாராக 10 சிறையாளிகள் இருந்தனர். மற்றொரு படகில் வீரதேவன் ஏறியிருந்தான். அவனது படகிலும் 10 ஆட்களுக்கு மேல் ஏறியிருந்தனர். மொத்தம் 7 படகுகள் விரைந்து சென்று கொண்டிருந்தன. கால்வாயிலிருந்து புறப்பட்டதிலிருந்தே வல்லபன் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே வந்தான். கடலுக்குள் வந்தாயிற்று. கடலில் ஒரு கலிங்க போர்க்கப்பல் நங்கூரமிட்டு நின்றிருந்ததை பார்த்தவுடன் அவனுடைய மனது திக் திக் என்று அடித்து கொண்டது. போர்க்கப்பலிலிருந்து எவராவது நம் படகுகளை பார்த்துவிட்டால் என்ன செய்வது? மழை கொட்டி கொண்டிருந்த போது பொதுவாக யாரும் படகை செலுத்த மாட்டார்கள். கரைக்கு உடனே திரும்பி விடுவார்கள். கூடிய வரையில் படகை வேறு திசையில்தான் செலுத்த வேண்டும். நடுநிசி நேரம் படகில் தீப்பந்தங்கள் ஒன்றும் ஏற்றப்படாததால் இருட்டில் ஒன்றும் தெரியாதுதான். ஆனாலும் மின்னல் வெளிச்சத்தில் படகுகள் செல்வதை யாராவது கவனித்துவிட்டால் நம் கதி அதோ கதிதான். எதற்கும் மிகவும் எச்சரிக்கையுடனும் விரைவாகவும் படகை செலுத்த வேண்டும். சீன கப்பல் அலைந்து கொண்டிருக்கும் இடம் வல்லபனுக்கு நன்கு தெரியும். வல்லபன் கப்பல் மாலுமியிடம் முன்னரே கூறியபடி கப்பலில் குறைந்த அளவு தீப்பந்தங்கள் மட்டுமே ஏற்றியிருப்பார்கள். இவ்வாறு எண்ணிய வல்லபன் சீன கப்பலை பார்த்துவிட்டான். உடனே விரைந்து படகில் துடுப்பு போட்டவர்களை வேகமாக செயல்படும்படி கேட்டுக்கொண்டான். அதே சமயத்தில் மின்னல் வெளிச்சம் அவ்வப்போது தோன்றி மறைந்தது அவனுக்கு மேலும் கவலையை அளித்தது. சீன கப்பலில் இருந்த மாலுமி படகுகள் வருவதை பார்த்தவுடன் தன் கப்பலை திருப்பி படகுகளை நோக்கி செலுத்தியதால் ஓரளவு விரைவாக செல்ல முடிந்தது. தயாராக இறக்கப்பட்ட ஏணியில் ஒவ்வொருவராக ஏறினர். எல்லா படகுகளில் இருந்தும் ஆட்களை ஏற்றி கொண்டு முடிந்த பிறகு வல்லபன் சற்று நேரம் மேல் தளத்திலிருந்து பார்த்தபோது கலிங்க போர்க்கப்பல் எல்லா பக்கங்களிலும் தீப்பந்தங்களை ஏற்றி கொண்டு வருவதை பார்த்தவுடன் வருகின்ற ஆபத்தை உணர்ந்தான். வல்லபனின் மனம் வேகமாக சிந்தித்தது. படகுகள் வருவதை கலிங்க போர் வீரர்கள் நிச்சயம் பார்த்திருப்பார்கள். அதனால்தான் தொடர்ந்து விரைவாக வருகிறார்கள். சீன கப்பலை பார்த்திருப்பார்களா என்பது தெரியவில்லை. முன்னரே சீன கப்பலை கலிங்க கப்பற்படை வீரர்கள் சோதனையிட்டிருந்தாலும் மறுபடியும் நிச்சயம் சோதனை செய்வார்கள். கலிங்க வீரர்கள் ஏறக்குறைய 100 பேர் இருப்பார்கள். சகல ஆயுதங்களையும் தரித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, கலிங்க போர்க்கப்பலாதலால் நிறைய ஆயுதங்கள் கப்பல் முழுவதும் நிறைந்திருக்கும். நம்மிடமோ ஆயுதங்களே இல்லை. இருப்பது சில கத்திகள், 4-5 ஈட்டிகள், அவ்வளவுதான். அவர்களை நிச்சயமாக எதிர்த்து போரிட முடியாது. ஆனால் கருணாகரனும் நீலவண்ணரும் இன்னும் சில சிறையாளிகள் கப்பலுக்கு வரவில்லை. அவர்களை அழைத்து வருவதற்குள் நிச்சயமாக அனைவருமே கலிங்க வீரர்களால் சூழப்பட்டு விடுவோம். இப்போது யோசிப்பதற்கு கூட நேரமில்லையே. கருணாகரனும் மற்றவர்களும் எப்படியாவது தங்களை காத்து கொள்வார்கள். நாம் சீன கப்பலை இந்த இடத்திலிருந்து விரைவில் செலுத்தி கொண்டு செல்வதை தவிர வேறு வழியில்லை. இவ்வாறு ஒரு நொடி சிந்தித்த வல்லபன் தன் அருகில் இருந்தவர்களிடம் சீன கப்பலில் இருந்த எல்லா தீப்பந்தங்களையும் அணைத்து விடுமாறு கூறினான். இன்னும் சிலரிடம் மேல் தளத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்றும் எல்லோரும் கீழ்த்தளத்திற்கு செல்லுமாறும் உத்தரவிட்டான். மாலுமியிடம் விரைந்து சென்று சீன கப்பலை சோழ நாட்டிற்கு செல்வதற்கு தென் திசையில் கப்பலை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டான். இவர்கள் வந்த படகுகள் கடலில் எவரும் இல்லாமல் அப்படியே விடப்பட்டன. சீன கப்பல் தென் திசையில் விரைந்தது. கருணாகரன் தன் நண்பர்களுடன் கலிங்க வீரர்களைப் போல உடை அணிந்து கலிங்க படகிலே விரைந்தனர். ஆழ்கடலுக்கு வந்து கிழக்கு திசையில் பயணித்த போது மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. அவ்வப்போது மின்னல், இடி என்று வழி எங்கும் தொல்லைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனாலும் கும் இருட்டில் படகை செலுத்துவதை விட அவ்வப்போது ஏற்படும் மின்னல் வெளிச்சத்தில் வெகு தூரம் பார்க்க முடிந்தது. சில நாழிகைகள் பயணித்த போது கடலில் நிறைய தீப்பந்தங்களுடன் கலிங்க போர்க்கப்பல் விரைந்ததை பார்த்தனர் கருணாகரனும் மற்றவர்களும். உடனே எல்லோருடைய முகங்களிலும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. நீலவண்ணன் தான் கலிங்க நாட்டு கப்பலை முதலில் பார்த்தான். பார்த்த உடனேயே அவன் மற்றவர்களுக்கு அக்கப்பலை சுட்டிக்காட்டி கருணாகரனிடம், படைத்தலைவரே, இப்போது நிலைமை நன்றாக புரிகிறது. நாம் படகுகளில் சிறை கைதிகளை விடுதலை செய்து பயணப்பட்டதை கலிங்க வீரர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு படகை கால்வாய் வழியாக செலுத்தி தகவல் அறிய முயன்றிருக்கிறார்கள். அதே சமயம் படகுகளையும் பெரிய போர்க்கப்பலையும் கொண்டு துரத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புரிகிறது. நமது படகுகள் சீன கப்பலை சென்று அடைந்தனவா என்பது தெரியவில்லையே. இப்போது என்ன செய்யலாம் என்று கவலையுடன் கேட்டான். கருணாகரனுக்கும் அவன் கூறுவது எல்லாம் சரியாக தான் இருக்கும் என்று தோன்றியது. எனவே கருணாகரன் எல்லோரையும் பார்த்து, நீலவண்ணர் கூறியது போலத்தான் நடந்திருக்கிறது. கலிங்க வீரர்கள் படகுகளை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக படகுகளை பிடித்து விடுவார்கள். அவர்களிடம் நிறைய ஆயுதங்களும் போர்க்கருவிகளும் இருக்கும். நமது ஆட்களிடம் ஒன்றுமே இருக்காது. நாம் தொடர்ந்து கலிங்க போர்க்கப்பலை கண்காணிப்போம்.
முடிந்தால் போர்க்கப்பலில் சென்று ஆயுதங்களை கைப்பற்றுவோம். நாமும் கலிங்க வீரர்கள் போல உடை அணிந்து இருப்பதாலும் இருளில் நம்மை சரியாக அடையாளம் காண முடியாது. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான். படைத்தலைவரே, நீங்கள் கூறுவதுதான் சரி. முதலில் கலிங்க போர்க்கப்பலை அடைந்து ஆயுதங்களை கைப்பற்றி கொள்ள பார்ப்போம். அதே சமயத்தில் சீன கப்பல் எங்குள்ளது என்று பார்த்து கொண்டிருப்போம் என்றான் மாரவர்மன். படைத்தலைவரே, இப்போது அவசரப்பட வேண்டாம். முதலில் நமது நண்பர்களின் படகுகள் சென்றார்களே, அவர்கள் சீன கப்பலை அடைந்து விட்டனரா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன நீலவண்ணன் மேலும், அப்படி அவர்கள் சீன கப்பலை அடைந்து விட்டால் நாமும் தாமதிக்காமல் சீன கப்பலை அணுகுவதுதான் நல்லது என்று எண்ணுகிறேன் என்றான். அதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகட்டும். அதுவரையில் நாம் கலிங்க போர்க்கப்பலையே தொடர்ந்து செல்வோம் என்றான் மாரவர்மன். கருணாகரன் மேலும் சிந்தனையில் ஆழ்ந்தான். இப்போது இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் எப்படியும் சமாளித்துதான் ஆக வேண்டும். சிறையாளிகள் எல்லோரும் மிகவும் சோர்ந்திருப்பார்கள். அவர்களை முடிந்த வரையில் சண்டையில் ஈடுபடுத்தக்கூடாது. நம் நண்பர்களுடன் சேர்ந்துதான் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கருணாகரன் ஏறியிருந்த படகு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. கலிங்க போர்க்கப்பலின் மேல் தளத்தில் சோமேஸ்வரனும் கப்பற்படை தலைவனும் கூர்ந்து கடலை பார்த்த வண்ணம் இருந்தனர். தொடர்ந்து மழை பெய்த போதும் அவர்கள் மேல் மழை நீர் படாதவாறு கூரையின் கீழே நின்றிருந்தனர். மற்ற வீரர்களும் மேல் தளத்தில் நாலாபுரமும் பரவி நின்றிருந்தனர். எல்லோருடைய கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தி இருந்தனர். ஈட்டிகள், கத்திகள், வில், அம்புகள் என்று போருக்கு தயாராக இருப்பதைப் போலவே நின்றிருந்தனர். அக்கப்பலின் மேல் தளத்திலிருந்து கீழ்த்தளத்திற்கு செல்வதற்கு இருபுறமும் மரப்படிகள் அமைத்திருந்தனர். கீழ்த்தளத்தில்தான் அவர்கள் ஆயுதங்களை அடுக்கி வைத்திருந்தனர். பெரிய அண்டாக்களில் வீரர்களுக்கு தேவையான தண்ணீரும் உணவு சமைக்க பாத்திரங்களும் தானியங்களும் இருந்தன. ஒரு பக்கம் தீப்பந்தங்கள் ஏற்றுவதற்காக பெரிய பாத்திரங்களில் எண்ணெய் வைத்திருந்தனர். கப்பற்படை தலைவர் தங்கிக் கொள்வதற்கு ஒரு அறையும் மற்ற உதவி தலைவர்கள் தங்குவதற்கு 2 அறைகளும் போர் வீரர்கள் தங்கிக் கொள்வதற்கும் இளைப்பாறுவதற்கும் கட்டில், மெத்தை, தலையணைகளும் 2 பெரிய கூடங்களில் வைக்கப்பட்டிருந்தன. கடற்பரப்பையே உற்று பார்த்து கொண்டிருந்த சோமேஸ்வரன் கண்களில் சில படகுகள் தென்பட்டன. உடனே கப்பற்படை தலைவனிடம், அதோ பாருங்கள், படகுகள் தென்படுகின்றன என்று கூவினான். ஒற்றற்படை தலைவரே, படகுகளில் எவரும் இருப்பதாக காணவில்லையே. ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது. படகோட்டிகள் யாரும் இல்லாமல் அலைகளில் சிக்குண்டு மிதக்கின்றன. அதிலிருந்த ஆட்கள் என்னவானார்கள் என்று தெரியவில்லையே. ஒருவேளை நாம் துரத்துகிறோம் என்று தெரிந்து கடலில் குதித்து விட்டார்களா? அப்போது மின்னல் வெளிச்சத்தில் இன்னும் சற்று தூரத்தில் சீன கப்பல் ஒன்று சென்று கொண்டிருப்பது கப்பற்படை தலைவன் கண்களுக்கு தெரிந்தது. ஒற்றற்படை தலைவரே, அதோ பாருங்கள், ஒரு கப்பல். அமைப்பை பார்த்தால் இன்று மாலையில் நான் சோதனையிட்ட சீன கப்பல் போன்றே தெரிகிறது. படகில் வந்தவர்கள் நிச்சயம் சீன கப்பலில் ஏறித்தான் செல்கின்றனர். அவர்கள் தென் திசையில் கப்பலை செலுத்துகின்றனர் பாருங்கள். ஆமாம், நம் கண்முன்னே அவர்களை தப்பி செல்ல விடக்கூடாது. தொடர்ந்து சென்று அவர்களை மறுபடியும் சிறைப்படுத்த வேண்டும். சீன கப்பலை தொடர்ந்து செல்லுங்கள் என்று கூறினான் சோமேஸ்வரன். மழை பெய்வதும் சிறிது சிறிதாக குறைந்து நின்று விட்டது. மேகங்கள் கலைந்து சென்றன. மின்னல் வெட்டும் இல்லை. கலிங்க போர்க்கப்பல் சீன கப்பலை நெருங்கியது. இப்போது கலிங்க வீரர்கள் அனைவரும் மற்ற பக்கத்திலிருந்து வந்த சீன கப்பலையே பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நெருங்கவில்லை. கப்பற்படை தலைவன் இன்னும் சில கணங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு உத்தரவிடுவான் என்பது வீரர்களுக்கு புரிந்தது. அனைவரும் ஆயுதங்களுடன் அதற்கு தயாராகினர். அப்போது கலிங்க வீரர்களில் ஒரு சிலர் திரும்பி பார்த்தனர். கப்பற்படை தலைவரால் கால்வாய்க்கு சென்றிருந்த படகு திரும்பி வந்து கப்பலோடு இணைவதையும் அதிலிருந்து வீரர்கள் ஏணி வழியாக ஏறி கொண்டிருப்பதையும் பார்த்தனர். அவ்வீரர்கள் நேராக கீழ்த்தளத்துக்கு சென்றதை பார்த்தவர்கள் அவர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக கீழே இறங்கி செல்கின்றனர் என்று எண்ணினர். ஆனால் அந்த வீரர்கள் கலிங்க வீரர்கள் இல்லை என்பதும் கருணாகரனும் அவனுடைய நண்பர்களும் தாம் என்பது இருட்டில் அவ்வீரர்களுக்கு தெரியவில்லை. கருணாகரன் தன்னுடன் வந்த மாரவர்மன், நீலவண்ணன் மற்றவர்கள் துணையுடன் கலிங்க கப்பலின் கீழ்த்தளத்திற்கு சென்றான். அப்போது மேலே இருந்த வீரர்கள் 50 ஆட்களுக்கு குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். எல்லா வீரர்களும் சீன கப்பலையே நோக்கிய வண்ணம் இருந்தனர். ஒருவர் கூட கீழ்த்தளத்தில் இல்லை. கருணாகரன் தன் நண்பர்களிடம் ஒவ்வொருவரும் 10 ஈட்டிகள் மட்டும் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்குமாறு கூறினான். கீழ்த்தளத்தில் தீப்பந்தங்கள் நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருந்தன. அருகில் பாத்திரங்களில் எண்ணெயும் இருந்ததை பார்த்தவுடன் கருணாகரன் மாரவர்மனிடம் மெல்லிய குரலில், நண்பா, நீலவண்ணன் மற்றும் 7வரையும் அழைத்து கொண்டு படகுக்கு அருகே
ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லட்டும். நானும் நீயும் இங்கிருக்கும் எண்ணெயை கீழ்த்தளத்தில் இருக்கும் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களின் மீது கொட்டிவிட்டு தீயிட்டு விடுவோம். தீ பற்றி எரிவதை கலிங்க வீரர்கள் உணர்வதற்குள் நானும் நீயும் படகில் ஏறி சீன கப்பலை சென்றடைவோம் என்றான். மாரவர்மன் நீலவண்ணனிடமும் மற்றவர்களிடமும் படகில் இருக்குமாறு கூறினான். கருணாகரனும் மாரவர்மனும் எண்ணெய் முழுவதும் அறைகளில், கட்டில்களில், பஞ்சனைகளில், அங்கிருந்த ஆடைகளில் என்று மேலும் பல பொருட்களின் மீது கொட்டிவிட்டு தீ வைத்துவிட்டு குடங்களில் இருந்த நீரையும் கொட்டிவிட்டு விறுவிறுவென்று படகுக்கு விரைந்தனர். அதே சமயத்தில் கப்பற்படை தலைவன் வீரர்களை பார்த்து, ஈட்டிகளை சீன கப்பலின் மீது வீசுங்கள் என்று உத்தரவிட்டான். தொடர்ந்து அம்புகளை வீசுங்கள், எதிரிகளின் கப்பலில் குதியுங்கள் என்று பெருத்த குரலில் ஆணையிட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.